வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஆணவ படுகொலைகளை தடுக்கும் நோக்கில் தனி சட்டம் இயற்றுவதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு என்பது கடந்த சில ஆண்டுகளாகவே திமுகவின் கூட்டணி கட்சிகளும் கூட கோரிக்கையாக வைத்து வந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது இந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கின்றது. இது குறித்து வைக்கப்படக்கூடிய விமர்சனத்தை பொறுத்தவரையில் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக தேர்தல் வாக்குறுதியாக ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்றப்படும் என்று கொடுத்தார்கள். ஆனால் 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு இது அறிவிக்கப்பட்டிருப்பது என்பது தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு வெளியாக இருக்கிறது. இதற்கு முன்பாக இதுபோன்று பல ஆணையங்கள் அமைக்கப்பட்டும் எந்த பயனும் இல்லை என்று பாஜகவினுடைய மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆணவ படுகொலைக்கு எதிரான ஆணையம் அரசியலா அல்லது அக்கறையா என்ற தலைப்பின் கீழ் நாம் இன்றைய விவாத நிகழ்ச்சியில் பேசியிருக்கின்றோம். நம்முடன் 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். முதலாவதாக திமுகவிலிருந்து திரு ரஜினி, அதிமுகவிலிருந்து திரு ஜவஹர் அலி, பாஜகவிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம், அரசியல் விமர்சகர் திரு துரைபாண்டியன். 4 பேரும் நிகழ்ச்சியில் வரவேற்கின்றோம். துரைபாண்டியன் சார், 2021 இதுல 2 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சார். ஒன்று, எதிர்க்கட்சிகள் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது திமுக தேர்தல் வாக்குறுதிகளை 10 விழுக்காடு கூட நிறைவேற்றல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்க. 2வது, அதில் குறிப்பிட்ட சில வாக்குறுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு திமுக தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாங்க அப்படின்னும் அது இப்போ வரைக்கும் நிறைவேற்றப்படலை அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ஆண்டே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது. ஆனால் 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அறிவிப்புங்கிறது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கார் அப்படின்னா எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது? அது காலங்கடந்த அறிவிப்பு என்றாலும் கூட அதை வரவேற்க வேண்டியது இந்திய நாட்டில் ஜாதி மத மோதலை எதிர்க்கிற அத்தனை பேருடைய கடமை என்றே நான் கருதுகிறேன். சரி, அதிலும் குறிப்பாக கவின் படுகொலைக்கு பிறகு நாடு முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்பு உருவானது. மக்கள் குரல் கொடுத்தார்கள். அதிலும் போலீஸ்காரராக இருக்கிறவரே தன் மகனை பயன்படுத்தி இந்த கொலையை கவின் என்ற ஒரு சாப்ட்வேர் என்ஜினியரை கொலை செய்தார்கள். அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஐ, சிபிஎம் 3 கட்சியினரும் திரு மு.க.ஸ்டாலின் முதல்வர்களை சந்தித்து கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். இந்த பின்னணியில் தான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக இந்த கோரிக்கையை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்ற பெயரில் சிபிஎம் நடத்துகிற அந்த இயக்கம் நாடு முழுவதும் பல போராட்டங்களை நடத்தியது, இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பேசியது. இன்னைக்கு அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. சரி, அதை பெருந்தன்மையோடு வரவேற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒன்று, இந்த கமிட்டி அமைப்பதாலேயே ஆணவ படுகொலை நின்றுங்கிற இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அல்லது ஒரு கமிட்டி போடுவதனால நம்ம நாட்டில் தீண்டாமை என்பது 2000 வருடங்களுக்கு மேல் இருக்கிற ஒரு கொடுமை. சரி, அந்த கொடுமையை உடனடியாக நாம் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றெல்லாம் நான் கருதவில்லை. ஆனால் இது உதவி செய்யும். ஏற்கனவே பல பேர் பல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டம் 17வது பிரிவு தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்றே அறிவித்து விட்டது. அதற்கு பிறகு நாம் ஒரு பிரிவென்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி 89 ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம். அதற்கு பிறகும் சில மாற்றங்களை கொண்டு வந்தோம். இருந்தாலும் தீண்டாமை கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பல கொடுமைகள். நீங்க நம்ம கவின் செல்வ கணேசோட கொலையை பற்றி பேசுகிற பொழுது அண்மையில போன வாரம் நடந்த ஒரு கொலை, முக்கியமான ஒரு இது என்னன்னா, ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், அந்த ஐபிஎஸ் ஆபீசர் ஏடிஜிபி ரேங்க்ல இருக்கிறவர், அவரை கொலை பண்றாங்க. அவரே துப்பாக்கியில சுட்டுக்கிட்டு செத்து போறார். அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அவர் பெயர் புரன் குமார் ஐபிஎஸ். அவங்க ஒய்ஃப் அமித் பி குமார் ஐஏஎஸ். அதாவது ஐபிஎஸ் கணவன், ஐஏஎஸ் மனைவி. காதல் திருமணம். அந்த காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் என்ன தப்பு பண்ண, ஏடிஜிபி ரேங்க் வரல வந்துட்டாருங்க. ஆனா ஆகஸ்ட் மாசம் அவர் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார். அம்பாலாவில் அந்த லோக்கலா இருக்கிற போலீஸ் ஆபீசரையும் இவரும் சேர்ந்து ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டாங்க. கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தவரை நல்லா கவனிச்சு பாருங்க. சட்டத்தை காப்பாற்றுகிற ஐபிஎஸ் ஆபீசர், அவர் ஒரு தலித், தன்னுடைய மனைவி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அந்த சட்டத்தை காப்பாற்றுகிற அந்த ஏடிஜிபி ரேங்க்ல இருக்கிற ஒருத்தர்
ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு வர்றார். அவரு கூடவே யாதவ்ங்கிறவரும் கோயிலுக்குள்ள போயிட்டு வர்றாரு. சரி. ஆனா அங்க இருக்கிற டிஜிபி யாருக்கு மெமோ கொடுத்து நீ எப்படி ஆபீஸ் டைம்ல கோயிலுக்குள்ள போனோன்னு இவருக்கு மட்டும் தான் கேட்டார். அன்னையில இருந்து தொடங்கியதுங்க. 2021 இருந்து தொடங்கி அவரை ஹராஸ் பண்ணி கடைசியில கடந்த 6ஆம் தேதி அக்டோபர் மாதம் வந்தாச்சு. துப்பாக்கி எடுத்து தன்னுடைய மனைவியும் வீட்டில் இல்லை. அவங்க அரசாங்கத்தின் தூதுவராக ஜப்பான் போயிருக்காங்க ஒரு வேலையா. அந்த நேரம் பார்த்து அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். இதை உடனே அங்க இருக்கிற பாஜக அரசாங்கம், ஹரியானாவில் இருக்கிற அரசாங்கத்தை இந்த சண்டிகார் இன்சிடென்ட் அப்படியே மறைக்க முயற்சி பண்ணார்கள். ஆனா அவங்க ஒய்ஃபு, அவங்க ஒரு IAS ஆபீசர், அவங்க இதை முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. முடியாது, யார் யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அவர்களை கைது செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொன்னாங்க. 9 நாள் ஆச்சு. போன புதன்கிழமை தான் அவர் உடல் அடக்கம் செய்யப்பட்டது, 9 நாளுக்கு பிறகு. காரணம் என்னன்னா அங்க இருக்கிற முதலமைச்சர் அதை கண்டுக்காம இருக்கார், அங்க இருக்கிற அதிகாரிகள் கண்டுக்காம இருக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, என்னுடைய கணவரே ஒரு சாகருக்கு முன்னாடி ஒரு டிக்ளரேஷன் கொடுத்திருக்காரு, சூசைட் நோட் அது கொடுத்திருக்காரு. அந்த தற்கொலை நோட்டின் அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னா அங்க இருக்க டிஜிபியில இருந்து லோக்கல் இன்ஸ்பெக்டர் வரல நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். அப்படிங்கிறனால அதை காலம் கடத்தினார். இந்த அம்மா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆட்டாப்சியை எப்படி நடத்தணும்னு இவங்க டிமாண்ட் பண்ணாங்க. அதன்படி சண்டிகார் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட்ல கொண்டு போய் ஆட்டாப்சி நடத்தி கொடுத்துட்டாங்க. ஆனா ஒரு IPS ஆபீசருக்கு அதுதான் முக்கியமான பாயிண்ட். அப்போ சாதாரண மனிதர்களுக்கு என்ன நடக்கும்? தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதா நீங்க சொல்லக்கூடிய செய்தி மூலமா நமக்கு தெரிய வருது. அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப அண்ணாமலை ஒரு விமர்சனம் கருத்து முன்வைக்கிறார். 2021 மே மாதம் தேர்தல் நேரத்தில் அதுக்கு முன்பாக திமுக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிங்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவர்களுக்காக ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன முதலமைச்சர், இப்போ முதலமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தேர்தல் இன்னும் 6 மாதம் தான் இருக்கு, இப்போ 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு இல்லையா? அப்ப இது முழுக்க முழுக்க தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டுதான் வெளியிடுறாரு அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அவர் அண்ணாமலை என்ன வேணாலும் சொல்லட்டும். அண்ணாமலையோ அல்லது அண்ணாமலை சேர்ந்திருக்கிற கட்சியோ ஜாதியை எதிர்க்கிற கட்சி இல்ல, வர்ணாசிரமத்தை நீங்க எது பண்ணாலும் 2021 இருந்து இப்ப வரைக்கும் நிறைய ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு 505 வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. 460க்கு மேற்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்க. 30 வாக்குறுதிகள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான பிரச்சனைகளால் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அதுல இது ஒரு வாக்குறுதி. இதுல காலதாமதம் இருந்தது. இன்னும் நாம் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் பெரியார் தோன்றிய தமிழ்நாட்டில், சிங்காரவேலர் பிறந்த தமிழ்நாட்டில் ஜாதிய ஆணவ படுகொலை நடப்பது என்பது அவமானம். அது பெரியார் பிறந்த பூமியில். அதுவும் இது பல இது நடந்திருக்கு. இப்பொழுதாவது வந்தது என்று நாம் பாராட்டுவோம். இதை கேட்டது யாருன்னு பாருங்க. எந்த திராவிட கட்சிகளும் கேட்கல. ஆணவ படுகொலையை எதிர்த்து சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற திராவிட கட்சியிலும் கேட்கல. திருமாவளவன் கேட்டார், சிபிஐ கேட்டது, சிபிஎம் உடைய தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கேட்டது. அதனோட பின்னணியில தான் இன்னைக்கு இது வந்திருக்கு. செப்டம்பர் முதல் வாரத்தில் 30ஆம் தேதி ஒரு பேர் கவின் செல்வ கணேஷ் கொலை செய்யப்படுகிறார். அதற்கு பிறகு நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து பேசியதற்கு பிறகுதான் இந்த இது வந்திருக்கு. அதனால இப்பொழுதுதான் வந்தது. நான் சொல்றேன், எந்த மாநிலத்தில் திராவிட கட்சிகள் தீண்டாமை எதிர்த்து போராடினார்களோ அந்த மாநிலத்தில் நடப்பது. நீ ஹரியானாவில் நீ பாத்தீங்கன்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்டு படி பார்த்தா, அல்லது 11 மார்ச் 2025 பாராளுமன்றத்தில் மந்திரி சொன்ன பதில பாத்தீங்கன்னா இது ரெக்கார்டே பண்ணலங்க. பல இடங்கள்ல ஆணவ கொலைகள் நடந்ததா ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. முன்னாடி 2015 சவுந்தரராஜன் சிபிஎம் எம்எல்ஏ, பெரம்பூர் தொகுதியுடைய சிபிஎம் எம்எல்ஏ, அவர் ஒரு தனிநபர் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். ஆனால் அன்னைக்கு இருந்த அதிமுக அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு இப்படி ஒரு நிலை வந்திருப்பதை குறைந்தபட்சம் இப்பொழுதாக வந்தது என்பதற்காக நான் வரவேற்கிறேன். செல்வம் சார் வணக்கம். தேர்தல் வாக்குறுதிகள் இன்னும் முழுமையாக நிறைவேற்றல அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்கட்சிகள், ஆனா ஏதாவது நிறைவேற்றினாங்கன்னா தேர்தல் வரை இன்னும் 6 மாதம் தான் இருக்கு, அதனால தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு நிறைவேற்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனம் எப்படி பாக்குறீங்க? இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான ஆணையம், அதை தொடர்ந்து அண்ணாமலையுடைய அந்த விமர்சனம். சார், இது ஆணையம் தான். அதாவது சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் பிரவீன் அவர்களுக்கு, அதை போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆணையம் அமைக்கிறதுங்கிறது மிக சாமர்த்தியமாக இந்த பிரச்சனையை தற்காலிகமாக, அதாவது இப்ப எழுப்பப்படுகிற அந்த கூட்டணி கட்சிகளின் சார்பில் எழுப்பப்படுகிற கோரிக்கைகளுக்கு ஒரு தற்காலிக விடுதலை கொடுக்கிறதுக்கு, தற்காலிக
அந்த கோரிக்கையை அமைதிப்படுத்துவதற்காக செய்யற வேலை. தற்காலிகமா அவங்களை அமைதிப்படுத்துறதுக்காக தான் கொண்டு வராங்க அப்படின்னு எப்பயே கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? இல்ல சார், நான் என்ன கேளுங்க, அதுதான் அது அரசாங்கத்துக்கு இதை கொண்டு வரணுங்கிறது நோக்கம் கிடையாது. சரி. ஆனா அதே நேரத்துல இது கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தம் அதிகமாகி கொண்டிருக்கிற காரணத்தால் இது எப்படியாவது கூட்டணி கட்சிகளை கொஞ்சம் சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால, தேர்தல் நெருக்கத்தில் இருக்கிறதுனால அத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்துல ஒரு பெரிய ஆணையம் அமைக்க போறோம்னு சொல்றாரு. நான் ஒண்ணு கேட்க, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட ஆணையங்கள்ல எந்த ஆணையம் கொடுத்த, அதாவது ஆணையம் பைண்டிங்ஸ் தான் கொடுக்க முடியும். அந்த துறைப்பாண்டியருக்கு நண்பர்களுக்கு தெரியும், ஆணையம் அதை பைண்டிங்ஸ் தான் கொடுக்க முடியும். அவங்க சட்டத்தை ஏற்றக்கூடிய அதிகாரமோ அல்லது தீர்ப்பு சொல்லக்கூடிய அதிகாரமோ ஆணையத்திற்கு இல்லை. அதனால இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னீங்கன்னா, கரூர்ல 41 பேர் இறந்தாங்க. சரி. 41 பேர் இரவு 7:30 மணி 8 மணிக்கு பிறகு அது சம்பவம் நடக்கு. அந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு 9 மணிக்குள்ள நடந்து துயரமான சம்பவம், 41 உயிர்கள் இறக்காங்க. சரி. முதலமைச்சர் இரவோடு இரவாக ஒரு ஆணையம் அமைக்கிறார். ஆமா. ஆணையம் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவருடைய தலைமையில ஒரு ஆணையம் அமைக்கிறார். அந்த ஆணையம் அமைத்ததே முரண். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆணையத்தை ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல என்னன்னு கேட்டா கவர்மெண்ட் ஜிஓ போடணும். சார் இல்ல அந்த டாபிக்ல நம்ம போவேன். கேளுங்க, நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். இது சார்ந்து அப்புறம் பேச முடியாம போய்டும். ஒரே ஒரு விஷயம், நீங்க அவர் சார் ஹரியானா வரைக்கும் போறதுக்கு அனுமதிச்சீங்க. நான் தமிழ்நாட்டுக்குள்ள என்ன பயணப்படுறதுக்கு அனுமதி. ஆணவ படுகொலையை சுட்டிக்காட்டி பேசுறாரு. இந்தியா முழுக்க கூடிய பிரச்சனையா இருக்கு. நீங்க அந்த சப்ஜெக்ட்குள்ள வாங்க. நான் காலுக்கு சார் ஆணையம் அமைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல எங்கேயும் ஜாதி கொடுமை எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாவிலேயே கிடையாது. அண்ணன் துரைப்பாண்டியன் கதை வசனம், திரைக்கதை வசனம் எல்லாம் ரொம்ப சாமர்த்தியமா எழுதுனாங்க. நான் ஒண்ணு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கிறது. அண்ணன் திருமாவளவன் அவரு நீதிமன்றத்துக்கு முன்னால ஒரு சம்பவம் நடந்தது. அதுவே சர்ச்சையாகி நீதிபதிகளை கண்டிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இங்க தமிழ்நாட்டுல ஒண்ணு ஜாதி வன்கொடுமை அதெல்லாம் கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேன் சார், ஆணையம் அமைத்தது ஒரு கண் துடைப்பு நாடகம். தமிழ்நாடு அரசு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தால் பல வழக்குகளிலே உச்ச நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்டனத்திற்கு ஆளாகி இருக்கிறது. அதனால அதையெல்லாம் மறைப்பதற்கு, மடைமாற்றம் செய்வதற்கு நீங்களே குறிப்பிட்ட மாதிரி 4.5 வருடம் எங்க சார் போனீங்க? 2021 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு 4.5 வருடங்கள் அவசியமா? சரிங்க சார், 4.5 ஆண்டுகள் கடந்து விட்டது, இப்போ நிறைவேற்ற கூடாதுன்னு இருக்கா? நான் அதுக்கே சொல்லல. 4.5 வருடம் கடந்த பிறகு ஒரு ஆணையம் அமைப்பதை விட முதலமைச்சர் எதுக்கெடுத்தாலும் 110 விதிகளை பேசக்கூடிய முதலமைச்சர் ஒரு சட்டம் இயற்ற வேண்டியதானே சார்? எதுக்கு எடுத்தாலும் நீங்க எது உடனே கலைஞர் பல்கலைக்கழகம் அமைக்கணும்னு சொல்லி பேசுறாரு. இந்த ஆணையம் அமைக்கப்பட்டு அவங்க எல்லா தரப்புலையும் பாதிக்கப்படுறவங்க தரப்பு, வல்லுநர்கள் தரப்பு, அதே போன்று எல்லா தரப்புகிட்ட கருத்துக்களை பெற்று அதன் அடிப்படையில் பரிந்துரைகள் கொடுப்பாங்க. அந்த பரிந்துரை அடிப்படையில் தமிழ்நாட்டுல தீண்டாமை கொடுமையும் இல்ல, ஆணவ படுகொலை இல்லன்னு சொல்றாரு. அவர் கருத்தையும் கேட்க உறுதியா சொல்றேன். தூத்துக்குடியில ஜோதின்னு ஒரு பொண்ணு நிறைமாத கற்பனையை கொண்டாங்களே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சும்மா இருங்க சார், எல்லா சமூகத்திலையும் செல்வ கணேசோட ஆணவ படுகொலையா இல்லையா அது சொல்லுங்க. போலீஸ்காரரே தன்னுடைய மகனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். பூசணிக்காய சோத்துல கொஞ்சம் அமைதியா இருக்க. ஆணவ படுகொலை நடக்கல அப்படின்னு சொல்றீங்களா? நான் ஒன்னே கேளுங்க சார், எல்லா சமூகத்திலும் மோதல் இருக்கிறது, எல்லா சமூகங்களுக்குள்ள முரண்பாடு இருக்கிறது, உடன்பாடு இருக்கிறது. இங்கெல்லாம் யாரும் நீங்க சும்மா இருங்க சார், தொலைபாடி சார், இங்கெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இங்க எங்கெல்லாம் ஜாதி மோதல், இதெல்லாம் கலப்பு திருமணங்கள், 2 குடும்பங்கள் ஒத்துக்கொண்டு நடக்கிற திருமணங்கள் நடக்கத்தான் செய்கிறது. அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஒன்றுக்கொன்று முரண்படுகிற பொழுது அதுல ஏதாவது தமிழ்நாட்டுல ஆணவ படுகொலைகள் இல்ல, சாதி பிரச்சனை இல்ல அப்படின்றீங்களா? உறுதியா சொல்றேன். இல்ல அது 90% குறைந்திருக்கு. அந்த வக்கரமான எண்ணம் கேளுங்க சார், வக்கரமான எண்ணம்
1-2 பேர்கிட்ட இருக்க தவிர 90% குறைஞ்சு போயிடுச்சு. இப்போ முதலமைச்சர் வந்து அவசரமாக இந்த ஆணையத்தை அமைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட அவசரமானும் சொல்றீங்க, 4 ஆண்டுகளுக்கு ரொம்ப தாமதமானும் சொல்றீங்க. தாமதம் மட்டும் இல்ல, எதிர்கட்சிகளை தோழமை கட்சிகளை திருப்திப்படுத்தணும். ஏன்னு கேட்டீங்கன்னா விடுதலை சிறுத்தைக்கு அவங்க வந்து நாங்க என்னமோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்த தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாவலர் சொல்லி விடுதலை சிறுத்தை சொல்லிட்டு இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களை எல்லாம் சமாதானப்படுத்திருக்காங்க. நான் ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். ஒரு செய்தி, அதாவது இவ்வளவு பெரிய சாமர்த்தியம் எல்லாம் பேசக்கூடிய அண்ணன் துரைப்பாண்டியவங்க அவங்க ஒரு வழக்கறிஞரை நீதிமன்றத்துல பார் கவுன்சில்ல போய் அடின்னு அடிச்சாங்களே விடுதலை சிறுத்தைகள், அத ஒரே ஒரு வார்த்தை கண்டிச்சாங்களா சார் தமிழ்நாடு அரசு? ஒரே ஒரு வார்த்தை கம்யூனிஸ்டுகள் கண்டிச்சாங்களா? இன்னொன்னு, பட்டியல் சமூகத்தை ஒரு விஷயம், பட்டியல் சமூகத்தை சார்ந்த தேவேந்திர குல சமூகத்தை சார்ந்த அந்த மக்கள் எங்களை பட்டியலில் இருந்து வெளியேற்றுங்கள், எது எங்களுக்கு தாழ்த்தப்பட்டவருக்கு கிடைக்கிற சலுகை அதெல்லாம் வேண்டாம், எங்களை பட்டியலில் இருந்து வெளியேற்றுங்கள், ஷெட்யூல் காஸ்ட் சொல்லாதீங்க, தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லாதீங்க, பட்டியல் பிரிவு மக்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லி மக்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல தேவையில்லாம இவங்க உடனே இந்த பொது உடைமை இயக்கம்னு சொல்றவங்க விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி இவங்க எல்லாம் அண்ணாமலை வெளியிட்டக்கூடிய அறிக்கையில இல்ல நான் ஒண்ணு சொல்லிடுறேன் பாருங்களேன். நீங்க வந்து ஆணவ படுகொலையும் நடக்கல, சாதி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றீங்க. 2021ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரை 3 ஆண்டுகள்ல 68% அதிகரித்திருப்பதாக சமீபத்தில் வெளியான புள்ளி விவரங்கள் தெரிய வந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அப்படின்னா நீங்க நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றீங்க, அங்க 68% அதிகமாக அண்ணாமலை சொல்றாரு அப்படின்னா அண்ணாமலை தெரியலையா? இல்ல பிரவீன் சார், நீங்க பாத்தீங்களா உடனே எங்க கொண்டு போய் விடுறீங்க பாருங்க. இல்ல நீங்க எதுவுமே நடக்கல, அமைதியா தான் இருக்கு, எல்லாமே குறைஞ்சு இருக்கு அப்படின்றீங்க. பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் வெளியிட்டு இருக்காரு, பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக மக்களுக்கு எதிரான வன்முறைங்கிறது 60 விழுக்காடு அதிகமாக இருக்கு இந்த 4 ஆண்டுகள். நான் கேளுங்க சார், அருமையா கேட்டீங்க. அண்ணாமலைங்கிற பேர் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல திமுகவை அச்சப்படுத்தி இருக்கிறது. திமுகவை அண்ணாமலைன்னு சொல்லிட்டா போது திமுக காரங்களுக்கு, திமுக கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்படுது. பதில் சொல்லுங்க, இது பதில் சொல்லுங்க. நடக்கவே இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க, 60 விழுக்காடு அதிகமா இருக்குன்னு அவர் சொல்றாரு. நான் ஒன்னே ஒன்று கேளுங்க சார், இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக அண்ணன் துரைப்பாண்டியனே சொன்னாங்க, இது 2000 ஆண்டு கால பிரச்சனை, இது குறைந்திருக்கிறது. அதுதான் அப்ப அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை பூதாகரமாக்குறாரா அண்ணாமலை? பாத்தீங்களா, உடனே அண்ணாமலைங்கிற ஒரு தலைவன் இல்லைன்னு சொன்னா கரூர் சம்பவத்துக்கு முதல்ல சிபிஐ என்கொயரி வேணும், சிபிஐ தான் விசாரிக்கணும் சொன்ன முதல் தலைவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் அண்ணாமலை தான் சார். அத முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அவர்தான் 2021 இருந்து இப்ப வரைக்கும் அதிகமாக இருக்கு ஆணவ படுகொலைகள். மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் வெட்டி கொள்றாங்க, அதுதான் சொல்றாங்க. மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களையும் வெட்டி கொள்கிறார்கள். நேற்று தூத்துக்குடியில 3 கொலை நடந்துருச்சு. இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க? சட்ட ஒழுங்கை காப்பாற்றுகிற சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய அரசுக்கு சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு நிர்வாகம் செய்வதற்கு தெரியல. இந்த அரசு தோற்று போய் இருக்கிறது. சரி, பேசுவோம். அதிர் ரஜினி சார், கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றும் போது சொல்றாரு, இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது அதுக்கு தனி சட்டம் தேவை அப்படிங்கிற அவசியம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சட்டங்கள் மூலமாக அவங்க குற்றவாளிகளை கண்டறிந்து விரைவாக நடவடிக்கை எடுத்து அவங்களுடைய கடுமையான தண்டனை பெற்று தரக்கூடிய வழிவகை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தனி சட்டத்தை விட இப்ப இருக்கக்கூடிய அந்த நடைமுறை தீவிரப்படுத்தினாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னாரு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இப்போ ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்றுவதற்கான பரிந்துரைகளை வழங்க ஒரு ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. 2021 தனி சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டு இருக்கு. அப்பப்போ அந்த மனநிலை மாற்றப்பட்டு இருக்கிறது. அது என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு கட்சி அளவில் பேரை வச்சுட்டு 41 உயிர்களை கொன்றுவிட்டு அதற்கு நாங்கள் காரணம் இல்லை என்று சொல்கிற அரசியல்வாதிகள் இருக்கும் இந்த தமிழ்நாட்டில் 41 உயிர்களை வைத்து யாரை கூட்டணிக்கு கொண்டு வரலாம் என்று சிந்திக்கக்கூடிய கட்சிகள் இருக்கும் இந்த தமிழ்நாட்டில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதாவது ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எல்லாரும்
ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு முதல்வரை இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. 2024 அப்படி பேசினாரு. 2025 ஏன் இந்த தேவை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்களாம் சொல்றீங்க அவர் இப்படி பேசினார் அப்படி பேசினார். 2025 ஜூலை மாதம் கவின் என்கிற ஒரு இளைஞர் வந்து ஆணவ படுகொலை செய்யப்படுகிறார். அண்ணன் செல்வன் சொன்னாரு, கூட்டணி கட்சிகளுடைய வற்புறுத்தலால் இவர் அப்படி செய்கிறாருன்னு. கூட்டணி கட்சிகள் மட்டும் முதல்வரை சந்திக்கவில்லை, கவினுடைய தந்தை நேரா முதல்வரை சந்தித்து என்னுடைய மகன் செத்துருக்கான், இதுக்கப்புறம் என் மகன் மாதிரி யாருமே சாகக்கூடாது, அதற்கு நீங்க தான் பாத்துக்கணும்னு ஒரு இறந்தவர் அந்த ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினுடைய தந்தை நேரா சென்று ஒரு முதல்வரிடத்துல கோரிக்கை வைக்கிறார். அவ்வளோ ஈஸி ஆக்சசிபிளா முதல்வர் இருக்கிறதுனால அவருடைய தந்தை நேரடியா போய் கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பல்வேறு, அதாவது பலதரப்பட்ட மக்களிடமிருந்து கோரிக்கை வருகிறது. இது வந்து ஆணவ படுகொலைகள் தடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னைக்கு வந்து KN பாஷா நம்முடைய உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில இன்னைக்கு வந்து ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆணையம் வந்து பரிந்துரைகளை தரும். எந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கலாம், இப்படி கைது செய்யப்படுபவர்கள் மீது எந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கலாம், இதற்கு முன்பாக ஆணவ படுகொலை யார் யாரெல்லாம் அங்கே அந்த ஆணவ படுகொலையை செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனையை தமிழ்நாடு அரசும் தமிழக காவல்துறையும் இன்றைக்கு வழங்கி இருக்கிறது. அவர்களுக்கு கடுமையான தண்டனை இன்று கூட யாரெல்லாம் இந்த விஷயத்துல இந்த மாதிரி ஆணவ படுகொலையில வந்து இருக்கிறாங்களோ எல்லாருக்குமே வந்து கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுல மாற்று கருத்து கிடையாது. அது அண்ணன் செல்வன் சொன்னாரு, பாஜக தலைவர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு. நயினார் நாகேந்திரனா பாஜக தலைவர் அண்ணாமலையான்னு நீங்க பேசுகிற உங்கள் வாய்ப்புல இருக்கிறப்ப நீங்க பேசிக்கலாம், என்னுடைய வாய்ப்புல நீங்க குறுக்கிட வேண்டாம். அதாவது சாதி ஒழியணும்னா நான் பேசுறேன், நீங்க பேசுறப்போ நான் வந்து குறுக்கிடவில்லை. அதே மாதிரி பிரதமர் மோடியை சந்திக்கிற போதும் நம்முடைய முதல்வர் வைத்த கோரிக்கை வந்து, அதாவது அந்த SC STக்கு பின்னாடி வந்து இன்னுன்ற எழுத்து போடுறாங்க. அந்த ஜாதிக்கு பின்னாடி இன்னுன்றது அந்த விகுதி மாற்றம் செய்யப்பட்டு இருன்னு மாத்துங்க, அதுக்கு ஒரு தனிச்சட்டம் கொண்டு வாங்கன்னு சொல்லி பிரதமர் மோடியிடமே கோரிக்கை வைக்கிறார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுக்கு முன்னாடி என்ன செய்து தமிழக அரசு? ஜாதியின் பெயர்களை தெருக்களில் இருந்து அகற்றியது தமிழக அரசு. அதாவது பெரியார் வகுத்த சமூக நீதி பாதையில் இன்றைக்கு சமூக நீதியை முழுமையாக தமிழ்நாட்டிலே கொண்டு வர வேண்டும். எந்த மாநிலமும் முயற்சி எடுக்கவில்லை. இதுக்கு முன்னாடி ராஜஸ்தான வரைவு உருவாக்கப்பட்டது, ஆனா வரைவு இன்று வரை சட்டமாகவில்லை. அதாவது ஏன் நீங்க அப்ப பண்ணல, ஏன் நீங்க 2021 பண்ணனா, ஆளுநராக இருப்பவர் அன்னைக்கு உருவாக்கி அனுப்பி வைத்த சட்டங்களையே அவர் நிலுவையிலே வைத்திருக்கிறார். அப்போ அந்த சட்டங்களை நிறைவேற்றினால் மீண்டும் ஒரு சட்டத்தை உருவாக்கி அவரிடத்துல நாம வந்து பர்மிஷன் வாங்கணும். அவர் தான் அதுக்கு வந்து அலோவ் பண்ணும். ஆனா அவர் வந்து காலம் கடத்தி இதற்கான அனுமதி அவர் வந்து வழங்குறது கிடையாது. அதனால இன்னைக்கு அதாவது அரசியலா அக்கறையான்னு கேட்கிறாங்க. அரசியல் பண்றது எதிர்கட்சிகள் தான். இது ஆணவ படுகொலைகளுக்கு எல்லாரும் ஓரணியில நிக்கணும். ஆணவ படுகொலைகள் எந்த ரீதியில் வந்தாலும் அது தடுக்கப்பட வேண்டும். நீங்க சொல்றீங்க கவினுடைய தந்தை நேரடியாக போய் முதலமைச்சரை சந்திச்சாரு, இந்த மாதிரி ஒரு படுகொலை இனி நடக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாரு. அதையெல்லாம் அக்கறையோடு கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் இந்த நடவடிக்கை எடுத்துக்காரு நீங்க சொல்றீங்க. 2021 இருந்து பல ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேர்தல் வாக்குறுதியாக கூட திமுக கொடுத்ததுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அது முன்கூட்டி அமைக்கப்பட்டு 2021 ஆட்சி அமைத்து உடனடியாக அமைக்கப்பட்டு அந்த பரிந்துரைகள்லாம் வாங்கி அதன் அடிப்படையில் தனி சட்டம் இயற்றப்பட்டா இன்னைக்கு கவினும் நம்ம இழந்திருக்க மாட்டோமோ அப்படிங்கிற கேள்வி வரும். உள்ளபடியாக அன்றைக்கு இருந்த நிலைமையின்படி அன்றைக்கு இருக்கிற சட்டம் அதுக்கு போதுமானதாக இருந்தது. பட் காலம் செல்ல செல்ல ஆணவ படுகொலையின் எண்ணிக்கையும் வீரியமும் அதிகமாயினே போகுது. அதற்கான தேவை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் மீது இருக்கிற அக்கறையின் காரணமாக உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர்த்து கூட்டணிக்காக சட்டத்தை வந்து இயற்றுவது, கூட்டணி கட்சிகளை வந்து இது பண்றதெல்லாம் பாஜகவும் அதிமுகவும் செய்கின்ற வேலை. எங்கள் கூட்டணி கட்சிகள் இது வைக்கிற கோரிக்கையை நாங்கள் ஏற்று செயல்படுவோம். ஆனால் கூட்டணி கட்சிகள் வைத்த கோரிக்கை மட்டுமல்ல, பல தரப்பு ஆணவ படுகொலை, ஒரு கொலை நடக்குதுன்னா நானும் வேண்டாம் அந்த கொலை நடக்க கூடாதுன்னு சொல்லுவேன், நீங்களும் அதான் சொல்லுவீங்க. அதாவது அவர் சொல்றாரு குற்றமே நடக்கவில்லை, அதாவது வந்து குற்றம் வந்து இந்தியாவிலே வந்து ஆணவ படுகொலையே இல்லை, அதாவது ஜாதிய இதே இல்லைன்றார் அண்ணன் செல்வன். அண்ணன் வந்து 2022 அதிகமா ஆணவ படுகொலைகள் நடந்த மாநிலம் மத்திய பிரதேஷ். அங்க ஆள்றது பிஜேபி.
அந்த பிஜேபி மத்திய பிரதேசல இதுவரையில் அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதா சொல்லுங்க. பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுல கம்பேர் பண்றப்போ அதிகமான ஆணவ படுகொலைகள் நடைபெற்று வருகிறது. அதற்கு பிஜேபி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை அந்த செல்வன் சொல்லணும். ஒட்டுமொத்தமாக அதாவது முதல்வர் வந்து அண்ணாமலை சொல்றாரு, அண்ணாமலை என்ற தலைவரை பற்றி தமிழகம் பேசுகிறது. அவர் அறிவாலயத்தின் செங்கலை உருவேன்னு சொன்னாரு தலைவரா இருக்கிற. அவர் தலைவரா இருக்கிற வரையும் ஒரு வார்டு மெம்பர் கூட அவரால் ஜெயிக்க முடியல தமிழ்நாட்டுல. அரவக்குறிச்சியில அவர் தேர்தலில் தோல்வி அடைந்தாரு, கோயம்புத்தூர்ல தோல்வி அடைந்தாரு. தோல்வி அடைந்த ஒருவரை பற்றி தமிழகத்துல எல்லாம் பேசுறாங்கன்னா அது வேடிக்கையா தான் இருக்கு. அது நீங்க பேசலாம். உங்களுக்கு தலைவர் நயினார் நாகேந்திரனா இல்ல அண்ணாமலையா? அதுதான். அதனால அண்ணனுக்கு அது ஒண்டி நான் சொல்லிக்கிறேன். 2021 ஏன் கொண்டு வரல அப்படின்னு கேட்க அப்போ அதுக்கான தேவைகள் இருக்கிறதா ஒரு சூழல் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. இப்போ 2021 அதுக்கான தேவைகள் இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கு அப்படின்னா அப்ப தேர்தல் வாக்குறுதி மட்டும் ஏன் கொடுத்தாருன்னு கேள்வி வருது இல்ல? தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம். கொடுத்த பிறகு இன்றைக்கு அதை நிறைவேற்றுவதற்கான தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது அதுக்கான தேவை தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கறத உணர்ந்திருக்காங்க. உணர்ந்ததன் அடிப்படையில தான் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது 2021 அதுக்கான தேவை இல்லை அப்படின்னு சொல்றது முரண்பட்டு மாறுபட்டுதான் இருக்கு. எதிர்கட்சிகளோட இது என்னன்னா 5 வருஷம் முடிகிறப்போ இதை செய்யவே இல்லைன்னு சொல்லுவாங்க. செய்கின்ற முயற்சிகள் எடுக்கிற போது இது ஏன் இப்ப செய்யறாங்க? அது எதிர்கட்சிகளுடைய வாதம் என்பது எப்பயும் நமக்கு வந்து நம்ம நல்லதே செய்தாலும் அவர்களுக்கு பாராட்ட மனம் இருக்காமல் போகலாம். இப்போ இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அண்மையாக தோழர் அருமையா சொன்னார். இப்ப எடுக்கப்பட்டிருக்கிறது உண்மையாகவே வரவேற்கத்தக்கது. அதாவது ஜாதிகள் வந்து ஜாதியின் அடிப்படையில் ஒருத்தர் வந்து பிரிக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் வந்து இந்த பிரிவினையை வந்து ஜாதியின் அடிப்படையில் இருக்குதுன்னா ஆர்டிகல் 15 படி யாருமே ஜாதியினால் பிரிக்கப்படக்கூடாது. எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருக்கணும். எல்லாருமே வந்து ஜாதியின் அடிப்படையில் பிரிவினையே இருக்கக்கூடாது. ஆர்டிகல் 15 இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து அது வந்து நிறைய ஆணவ படுகொலைகள் நடந்து இந்த காதல் ஆணவ படுகொலை, அதாவது அதிமுக ஆட்சியில நிறைய ஆணவ படுகொலை 2012 இருந்து 2021 நிறைய ஆணவ படுகொலைகள். இந்த ஆணவ படுகொலைகள்ல அந்த இளைஞன் சாவுகிறான், இன்னொரு இடத்துல 2 பேரையுமே ஆணவ படுகொலை செய்கிறார்கள். இந்த மாதிரி கொலைகள் இதற்கு பிறகு ஒன்று கூட நடக்கக்கூடாது. அதற்கு தான் இந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆணையத்திற்கு பிறகு நிச்சயமாக சட்டம் என்பது தனி சட்டம் என்பது நிச்சயமாக உருவாக்கப்படும். சுருக்கமா ஒரு கிளாரிஃபிகேஷன். இந்த ஆணவ படுகொலைன்னு சொல்லும் போது தலித்தும் மற்ற ஜாதிக்காரங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மட்டும் நடக்கல. நல்லா நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அண்மையில இப்ப திண்டுக்கல்ல நிலக்கோட்டையில் நடந்தது என்னன்னா, பேக்வர்டு கிளாஸ்க்குள்ளேயே நாயுடு வர்சஸ் கல்லர்னு சொல்லி காதல் திருமணம் நடந்தது, அது கொலை நடந்திருக்கு. அதே மாதிரி பல இடத்துல பல மாதிரி நடந்திருக்கு. அதனால அது மட்டும் இல்ல, தலித்துக்குள்ளே திருமணம் நடந்து கூட அவங்களுக்குள்ள இருக்கிற ஜாதியில கூட பிரச்சனை வந்திருக்கு. அதனால ஆணவ படுகொலை நடக்கலன்னு அவர் சொல்றது மூல தப்பு. அடுத்த முக்கியமான விஷயம், மார்ச் மாசம் 11ஆம் தேதி பாராளுமன்றத்துல, அதாவது பண்டி சஞ்சய் அடுத்த சுற்றுல நம்ம பேசுவோம் விரிவா நம்ம பேசுவோம். ஜவஹர் அலி சார், ஆணவ படுகொலை தடுப்பதற்காக தனிச்சட்டம் இயற்ற பரிந்துரை வழங்க ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வந்தது, ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றணும் அப்படின்னு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை பல விமர்சனங்களையும் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த ஆணவ படுகொலையை பற்றி நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்குது. 21வது நூற்றாண்டில் வாழ்ந்து வருகிறோம். இந்த காலகட்டத்துல கூட அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்தா கூட அது எவ்வளவு பெரிய அவமானம் இந்த தமிழ்நாட்டுக்கு என்பதை எல்லாரும் நினைச்சு பார்க்கணும். அதுல மாற்று கருத்துல இந்த விடியாத திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஆணவ படுகொலைகள் அதிகரிச்சிருக்கு. 69% அதிகரிச்சிருக்குது. இந்த வருஷத்துல மாத்திரம் 3 ஆணவ படுகொலை நடந்திருக்கு. நெல்லையில 1, மயிலாடுதுறையில 1, திண்டுக்கல்ல 1. சரி, இப்ப 520 வாக்குறுதி கொடுத்தாங்க. நண்பர் சொன்னாரு, நான் 400 வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. ஏதோ திமுக விடுற மாதிரி இவரும் உங்க விட்டுக்கிட்டு இருக்கிறார். 400 வாக்குறுதிகள் எந்தெந்த வாக்குறுதி நிறைவேற்றினாட ஒரு பட்டியல். விவசாய கடன் நிறைவேற்றிட்டீங்களா? கல்வி கடன் நிறைவேற்றிட்டீங்களா? நகை கொடுக்கிற கடனு, கேஸ் மானியம், மாசம் மின் கட்டணம், பெட்ரோல் மானியம், இது நீட் தேர்வு ரத்து, இப்படி இது பழைய ஓய்வு திட்டம், இதெல்லாம் நிறைவேற்றிட்டீங்களா? கணக்கு எடுத்தீங்கன்னா நீங்க 80% இதை நிறைவேற்றல. ஆனால் 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதி என்ன இருந்ததுன்னா, இந்த நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இது இதற்காக ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னாங்க. ஆனா இப்ப என்ன ஆணையத்தை வச்சிருக்காங்க.
சரி. ஆணையம் அமைக்கிறதும் குழு அமைக்கிறதும் இந்த அலங்கோல ஆட்சிக்கு வாடிக்கையான உண்டு. இது ஏற்கனவே நிதி மேலாண்மை குழு, அந்த குழு, இந்த குழுன்னு அமைச்சு அந்த குழு எல்லாம் என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஆணையம் அமைங்க, கள்ள தூக்கி போடுங்க, மூடி அப்படிங்கிற ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஆணையம் என்பது இது வரைக்கும் ஆணையம் கொடுத்த பரிந்துரைகளையாவது இந்த அரசாங்கம் நிறைவேற்றிருக்காதா? ஏற்கனவே தூத்துக்குடி சம்பவத்துல இதே அருணா ஜெகதீசன் ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க, நாங்க அமைச்சோம். அந்த ஆணையம் கொடுத்த பரிந்துரை அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்ட்டு இந்த அரசாங்கம் செஞ்சாங்களா? ஆனா அந்த அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன் கொடுத்து அவங்க பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க. இதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய ஆணையத்தினுடைய மதிப்பு. அதனால இது முழுக்க முழுக்க தேர்தலுக்காக இவங்க கொண்டு வரக்கூடிய விஷயம். அது கூட இது தற்காலிகம், 5 மாசத்துக்காக இவர்கள் அவர் சொன்னாரு இந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் சமாதானப்படுத்திருக்காங்க. தேர்தல் வாக்குறுதி ஒன்னு நிறைவேற்றிட்டேன், அந்த 520ல இது ஒரு வாக்குறுதின்னு கணக்காட்டுறதுக்காண்டி. ஆனா இதுல ஏதாவது பயன் இருக்கா? நீங்க சார் ஆணையம் எதுங்கிறது உண்மையிலே எந்த வகையிலையும் பிரயோஜனப்பட போறதில்ல. இதற்காக தனிச்சட்டம் கொண்டு வரணும். இப்போ ஏற்கனவே உயர் நீதிமன்றம் ஆணவ படுகொலைக்கு தடுப்பு சட்டத்துக்கு மாவட்டந்தோறும் எஸ்பி தலைவிலான அதாவது சிறப்பு தடுப்பு குழு ஒண்ணு அமைக்க சொல்லியிருந்தாங்க. இப்ப அதை செஞ்சிருக்கீங்களா சார்? அது சொல்லி ரொம்ப காலமாவது, ஒவ்வொரு வருஷமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கம் செஞ்சிருக்காங்களா? அதாவது அது இல்லாம இந்த தனி சட்டத்தின் மூலம் அவர் சொன்னாரு, இந்த ஆணையம் சொல்லுமா என்னென்ன தண்டனை கொடுக்கலாம், எப்படி சார்? நீதிமன்றம் ஏற்கனவே வழிமுறைகளை காட்டியிருக்கு. இது இப்படி செய்து இந்த எஸ்பி தலைமையில, கலெக்டர் தலைமையில அங்க இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களை கொண்ட ஒரு குழு அமைத்து அந்த குழு மூலம் இந்த ஆணைய படுகொலைகள்லாம் தடுக்கிறதுக்காக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். சட்டம் இன்னைக்கு கொலை செஞ்சீங்கன்னா அவனுக்கு எத்தனை 15 வருஷம் தண்டனை, 20 வருஷம் தண்டனை, ஆயுள் தண்டனை இது கிடைக்கிறது வழக்கமா இருக்கிறது தானே. அப்போ நீங்க அதற்கான தடுப்பதற்கான நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க பண்றதை தடுக்கிறதுக்காக என்ன வழி? அதை எதுவுமே பண்ணலையே. அதாவது இப்ப நான் தம்பி கூட சொன்னாரு 41 உயிர்களை இது. அந்த 41 உயிர்களை இந்த அரசாங்கத்தினுடைய அலட்சியத்தால் தான் நீங்க உயிர்கள் போச்சுன்றது வெட்ட வெளிச்சமான உண்டு. விசாரணை போயிட்டு அரசாங்கம் சரியாக இருந்திருந்தா 10 குழந்தைகள் காப்பாற்றப்பட்டிருக்கும். இந்த அரசாங்கம் சரியாக இருந்திருந்தால் மத்திய பிரதேசத்துல 21 குழந்தைகள், இந்த காஞ்சிபுரத்துல ஒரு மருந்து போலி மருந்து தயாரிச்சாங்க தெரியுமா? 2 வருஷமா அந்த மருந்து என்ன தயாரிக்கிறாங்க எதுவும் செக் பண்ணவே இல்லை. 2 வருஷம் அதுக்கு அங்கீகாரம் அதிமுக தான் கொடுத்தது அப்படின்னு மாசு சொல்லியிருந்தாரு அமைச்சர் மா சுப்பிரமணியம். 6 வருஷமா இன்ஸ்பெக்ஷனே நடக்கலங்க மத்திய அரசாங்கம். அதுக்குன்னு ஒரு மருந்து கம்பெனிக்கு அங்கீகாரம் கொடுத்தது கடந்த அதிமுக ஆட்சியில் அப்படின்னு அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொல்லி. சார் அவர் தண்டிக்கப்பட்டிருக்கார் 23. சார் நீங்க மா சுப்பிரமணியம் சட்டமன்றத்துல அவர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எவ்வளவோ டான்ஸ் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க நான் கேக்குறேன் 2 வருடம் அவங்களும் சொன்ன சார், பத்திரிகையிலே பாருங்க, தினத்தந்தி பத்திரிகையிலே போட்டிருக்கிறது 2 வருடமாக ஒரு நாள் கூட போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணல. 2000 நீங்க 17, 18, 19 இந்த சமயத்துக்கெல்லாம் அவருக்கு தண்டனை கொடுத்து சிறை தண்டனையும் வழங்கியிருக்கோம். நீங்க 2 வருஷமா அவருக்கு எந்த விதமான நீங்க போய் இன்ஸ்பெக்ஷனே போகல. அதன் விளைவாக இன்றைக்கு 21 குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க. அதே மாதிரி கரூர்ல 10 குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க. இன்றைக்கு ஆணவ படுகொலை 31 இளைஞர்கள் இறந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? ஆணவ படுகொலை அப்படின்னு வரும்போது இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசும்போது சொல்றாரு, அனைத்து சாதியினரும் அச்சர்களாகலாம் அப்படின்னு கொண்டு வந்தோம். தீண்டாமை குறியீடாக இருக்கக்கூடிய காலனி அப்படிங்கிற வார்த்தையை நீக்கணும். பல பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகளில் சாதி அடையாளங்களை மாற்ற சமூக நீதி விடுதிகள் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செஞ்சோம். பிரதமரை சந்தித்து சாதி பெயர் இருக்கக்கூடிய கடைசி எழுத்து அந்த இன் என்பதுக்கு பதிலாக இர் அப்படிங்கிற மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைச்சோம். சாலைகள், குளங்கள், அதே போன்று வீதிகள் இருக்கக்கூடிய சாதி பெயர்களை நீக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசாணை பிறப்பிச்சிருக்கு அப்படின்னு பல நடவடிக்கைகள் ஒன் பை ஒன்னா நாங்க மேற்கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்றாரு. ஆனா பாஜக அதிமுக பொறுத்தவரை குற்றம் சாட்டுறது மட்டும் தான் வேலை. அதுக்கு இதுக்காக இல்ல இதே நீங்களே சொல்லுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வெளியிடுறீங்க, ஜாதி பெயர்கள் இருக்கக்கூடாது தெருக்களில் ஊர்களில் என்று. ஜாதி பெயரை கொண்ட ஒரு பெயர் ஒரு பாலத்துக்கு நீங்க பேர் வைக்கிறீங்க, அது எப்படி சார் சரியாகும்? அது ஜாதியா? அந்த பெயர் ஜிடி நாயுடு ஒரு ஜாதிக்குள்ள கொண்டு வராதீங்க.
அதாவது சரிங்க, ஜாதி கொஞ்சம் ஜிடி நாயுடு கேட்டு அவங்க சரி, ஆய் அப்பன்லாம் ஜிடி சரி, அவர் சொல்லி முடிச்சிட்டு, நாயுடு நாயுடுன்னு பேர் வைக்கல. முடிச்சிட்டோம். அவர் சரி, அவர் விஞ்ஞானி, ஆனா ஒரு குழப்பாடியா? விஞ்ஞானி. அவர் வந்து நான் அப்ப ஜிடி பசுமை நாயுடு என்று முத்திராவைக்குதான் ஐயா, அவரை அனைவருக்கும் என்ன தெரிந்த சொல்றீங்க? ஒரு பெயர், அவ்வளவுதான். சரி, சொல்லுங்க. அவரை சரி, எந்த சரி, ஐயா, பார்க்காதீங்க. அவரை நீங்க சொல்லுங்க. நீங்க நான் தெளிவுபடுத்துங்க. கேட்கிறேன் நீங்க எம்ஜிஆர் தெளிவுபடுத்துங்க. கூட முடிச்சிட்டு அறிவிச்சாருங்க, முடிச்சிட்டு வந்துட்டோம். ஜாதி பேரை ஒழிப்போம், இல்ல, தெருவுல இருக்க கூடாதுன்னு குழப்பாடியா? அறிவிச்சாருங்க. குழப்பாடியா? அவர் ஏன் தவறா அமுல்படுத்தல? சொல்லாதீங்க. இப்ப அவர் பேசுறாருல, எம்ஜிஆர் காலத்திலே அறிவிக்கப்பட்டது, ஏன் அமுல்படுத்தல? சரி, கேட்போம். இப்பொழுதாவது அவர் அமுல்படுத்துவார் என்று வரவேற்கிற குணம் வரணும். சொல்லட்டும். சார் அவரையும் ரெண்டு பேரையும் பேச விட்டு விவாதத்தை முடிச்சிருங்க சார். சொல்லுங்க, நான் யாரு கூட என்னடா சத்தியம் டிவில உட்கார்ந்து யாரு பேச்சிலையும் குறுக்கிட கூடாதுன்னு ஒரு தெளிவான முடிவோட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசி கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ள வந்து இல்ல சார், நீங்க தப்பா இல்ல, சொல்றீங்க. இல்ல, முடியட்டும். சொல்லுங்க சார், சொல்லுங்க. நான் அவர் பெயர் வைச்சதுல தப்பு சொல்லலைங்க. ஆ, ஒரு இது ஒவ்வொரு தெருப்பேர்ல இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பன்முகத்தன்மை கொண்டவர்கள். அதை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிறேன். அவர்களுடைய அடையாளமாக இருக்கிறது. நான் ஜிடி நாயுடு அவர்களுடைய பெயரை வைத்தது தவறுன்னு சொல்லவே இல்லைங்க. சரி. நீங்க தானே இந்த ஏங்க, நீ புதுசா இப்பதான் கண்டுபிடிச்சு சொன்னீங்க. புதுசா பண்றீங்க. ம். ஏங்க இருங்க கொஞ்சம் இல்ல, இருங்க, முடிச்சுக்கிறேன். திமுக அரசு பல நடவடிக்கைகளை நாங்க ஒன்னொன்னா மேற்கொண்டு வந்துட்டு இருக்கோம். அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம், அதே போன்று காலனிங்கிற வார்த்தை நீக்கம், சமூக நல விடுதிகள் அப்படிங்கிற சார், பெயர் இவங்க மாற்றம், இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்னொன்னா வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. பேச்சு ஆனா கடந்த சார், ஆட்சியில் இதுக்காக எந்த ஒரு அது மட்டும் முன்னெடுப்பு இல்லைங்க. எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. சரி சார், நான் முடிச்சிடுறேன் சார். ஆ. பேச்சளவுல தான் இவர்களுடைய நிலைப்பாடு இருக்கு. தினந்தோறும் கொள்ளைகள் நடக்குது. 4.5 வருஷத்துல 6862 கொலை. ஒரு பக்கம் ஆணவ கொலை, இன்னொரு பக்கம் அதிகார கொலை. நான் கேட்கிறேன் சார், ஒரே ஒரு வாரம் கேட்டு முடிச்சிடுறேன். சென்னையில இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அமைச்சர், அவருடைய மகள் மாற்று ஜாதியை சார்ந்தவரோட பழக்கத்தில் இருக்கிறாங்க. அவரை அந்த ஜாதி ஆணவ படுகொலை, ஜாதி மறுப்பு எல்லாம் பேசக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதற்காக அந்த தம்பதியருக்காக இவர்கள் என்ன பண்ணாங்க, எப்படி மிரட்டப்பட்டார்கள், என்ன ஆனார்கள், அவருடைய அந்த பாதிக்கப்பட்ட அவருடைய மகளே கோர்ட்டு காவல் நிலையத்திலும் சரி, கமிஷன் ஆபீஸ்லும் சரி, பல்வேறு இடங்களையும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா இல்லையா, அவர்கள் இப்ப என்ன இருக்காங்கன்னு தெரியல. நான் குறிப்பிட்டு யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாது. ஆனா பேசுற அளவுக்கு வந்து நம்ம அந்த சகோதரர் அரசியல் விமர்சகர் நம்ம இவரு தனபாண்டியன்னா துரைபாண்டியன் சார் சொல்றாரு. ஆனா நீங்க வந்து பேச்சு அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களை நீங்க செய்யறீங்க. ஆனால் நீங்க நடைமுறையில் சாத்தியம் பண்றீங்களா? இப்போ கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பகுதியில திமுக பிரமுகர் வீடியோ காட்சிகள் எல்லாம் வந்தது. ஒருத்தரை ஜாதி பெயரை சொல்லி திட்டு கிணத்துல அடி வச்சு கட்டி அடிச்ச இது இருந்து பாத்தீங்களா? மிக முக்கிய பிரமுகர் பாத்தீங்களா இல்லையா? அப்போ அவங்க பேரளவுக்கு இந்த ஜாதி இல்லை, மதம் இல்லை. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இயக்கமே ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய தலைவராக ஒரு இஸ்லாமிய இருக்கிறார். ஆனா இது திமுகவுக்கு சாத்தியமா? திமுக எத்தனை இஸ்லாமியர்கள் முக்கிய பொறுப்புகள் இருக்காங்க? ஜாதி வாரியாக தான் அங்க பொறுப்புகள் கிடைக்கும். அந்த குடும்பத்துக்கு அப்பாற்பட்டு ஜாதியார கிடையாது. அப்போ நீங்களே அந்த ஜாதி பங்கீடை நீங்க கொடுக்காத போது நீங்க எப்படி சார் பேசலாம்? சரி, அப்படியே பாத்தீங்களா அப்படி சொல்லலாம். ஜாதி வாரி கணக்கெடுப்பு பக்கத்துல இருக்க மாநிலங்கள் நடத்திருக்காங்க. இவர்களுக்கு நடத்துறதுக்கு என்ன வந்து உங்களுக்கு தயக்கம்? அது கேளுங்க. நடத்த வேண்டிய தயக்கம் என்ன? அந்த நடத்துறதுக்கு ஏதாவது தடையா இருக்கா? இதை நடத்தாததுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எது முட்டுக்கல் போட்டிருக்கு? இதெல்லாம் அதிமுக ஆட்சியின் போது அந்த கோரிக்கை வைக்கப்பட்டது, அப்பயும் நடத்தல இல்லையா? அதிமுக ஆட்சியின் போது அந்த கோரிக்கை இருந்தது, அப்பயும் நடத்தல. சரி, அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைய காலகட்டங்கள் இப்பொழுதுதான் எல்லா பல மாநிலங்கள் நடத்திருக்காங்க, நடத்திட்டு வராங்க. நடத்தக்கூடாது என்பதெல்லாம் இல்ல. அதனால நீங்க ஜாதி வாரியாக நீங்க வந்து சொல்றீங்களே தவிர, ஆனால் செயல்ல நடவடிக்கையில் உங்களுக்கு திமுக முழுக்க முழுக்க ஜாதி சார்ந்து, மதம் சார்ந்து, இன்னும் சொல்ல போனால் மதம் சார்ந்து உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கு. இது வந்து தமிழ்நாட்டு கலகல நல்லதுமல்ல. இந்த தமிழ்நாடு அதாவது எப்படின்னா மத நல்லிணக்கமான ஒரு மாநிலத்தை கெடுத்துட்டாங்க இந்த ஆட்சியாளர்கள். ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஓகே, பேசுவோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சத்தியம் சாத்தியமும் தொடரும். We are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and
it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்க எப்பவுமே bring your children அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறதில்ல. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. Diadem, GN Chetty Road, T Nagar and Nongambakam. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development. சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. ஆணவ படுகொலைக்கு எதிரான ஆணையம் அரசியல் அக்கறையா என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கும். தொடர்ந்து பேசலாம். துரைபாண்டியன் சார் சொல்லுங்க சார். இல்லை நான் முன்னாடியே சொல்ல வந்தேன், இந்தியாவில் ஆணவ படுகொலை நடந்து கொண்டு இருக்கிறது. நான் அதுக்கு தான் ஒரு IPS IAS அதிகாரி குடும்பத்தை பற்றி நான் சொன்னேன். ஆமாம், தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கிறது. ஆமாம். அவர் ஏதோ அதே மாதிரி ஜவஹர் அலி பேசும்போது அதிமுகவில் ஆட்சியில் இல்லாத நடக்காத மாதிரி அவர் பேசினார். கௌசல்யா சங்கர் என்ன உளுந்தூர்பேட்டையில் பட்ட பகலில் வெட்டி கொலை பண்ணாங்க. அதே மாதிரி திவ்யா இளவரசன், அது என்ன நடந்தது? திவ்யாவை பிரிச்சுட்டு வழக்கு நடத்தி கடைசியில் அந்த இளவரசன் ரயில்வே லைனில் அடிபட்டு செத்து கிடந்தான். இப்படி பல நடந்திருக்கு. நான் இந்த கட்சி அந்த கட்சி நான் பேசல. திராவிட கட்சிகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் திராவிட கட்சிகள் சில ஜாதிகளை ஊட்டி வளர்க்கிறார் என்று கூட நான் சொல்லுவேன். நான் அதுக்காக நான் திமுக எதிராக பேசுறேன்னு அர்த்தம் இல்லை. என்ன தப்பு நடக்குதுன்னா, நாம் சில சமயங்களில் செய்து கொள்கிற சமாதானம் என்பது அது பெரிய விஷயமா மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கூட எந்த திராவிட கட்சி ஜாதி ஆணவ படுகொலை தடுக்க வேண்டும் என்று அதிமுக தீர்மானம் போட்டுச்சா? ஆட்சியில் இருந்தாங்களே, யாரு கேட்டது? கம்யூனிஸ்டுகள் கேட்டார்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் கேட்டது. இப்ப அதான் சொல்றாரு, அதிமுக தீர்மானம் போட்டாங்கன்னு கேக்குறீங்க. அதான் அவர் சொல்றாரு. நீங்க ஜாதி பேரை நீக்கிறன்னு சொல்லி எம்ஜிஆர் சட்டம் கொண்டு வந்தாரு. அது என்ன ஆச்சுன்னு கேளுங்க. இப்போ என்னங்க ஆச்சு? என்னன்னு தெரியாம காட்டாதீங்க. கட்டுமலை தெரியாம அவரு பேசுறாரு, தப்பு பேசுறாரு. ஆணவ படுகொலை சம்பந்தமா மார்ச் மாசம் 11ஆம் தேதி பாராளுமன்றத்தில் குரியாகோஸ் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு உள்துறை துணை அமைச்சர் பதிலே சொல்லியிருக்கார். அதனால ஆணவ படுகொலை நடக்கவில்லை. அது நான் சொன்னது ஆணவ படுகொலை இவங்க புரிந்து கொள்றதே தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம தலித்துகளுக்கும் மற்ற ஜாதிக்கு நடக்கிறத மட்டும் நம்ம சொல்லல, வித்தின் த கேஸ்ட் கூட நடக்குது அப்படிங்கறதே நான் சொன்னேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, 4 முக்கியமான தீர்ப்புகள் இருக்கு. அதுல நான் ஜவஹர் அலி சொன்னதுல ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். அதாவது மாவட்ட அளவுல கலெக்டர் தலைமையில இந்த ஆணவ படுகொலை தீண்டாமை கொடுமைகளை தடுப்பதற்கான ஒரு கமிட்டி இருக்கணும். அந்த கமிட்டி மீட் பண்ணி இப்ப இல்ல, அதிமுக காலத்திலேயும் அந்த கமிட்டி கூட்டப்படவில்லை, திமுக காலத்திலும் கூட்டப்படவில்லை. அது தவறுதான். அது திருத்திக் கொள்ள வேண்டும் என்று தான் சொல்லுகிறோம். அதே மாதிரி ஆணவ படுகொலைக்கு இப்ப சட்டம் கொண்டு இப்பயாவது கொண்டு வந்தார்கள் தான் நான் சொன்னேன். இப்பொழுதான் கொண்டு வந்ததை வரவேற்பு பாசிட்டிவா பார்ப்போம். ஆனா உச்ச நீதிமன்றம் 4 வழக்குகள்ல தீர்ப்பு வழங்கியிருக்கேன். லதா சிங் வர்சஸ் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட், அதே மாதிரி ஆறுமுகம் சார் வர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் 2011, விகாஸ் யாதவ் வர்சஸ் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் 2016, சக்தி வாகினி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018, லேட்டஸ்ட் சஃபின் ஜஹான் அண்ட் அசோகன், அதே மாதிரி ஒரு வழக்கு. இப்படி 4-5 வழக்குகள்ல பல வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியிருக்குங்க. முதல்ல இந்த ஜாதிய கொடுமைக்கு காரணம் என்னங்கறத பத்தி அவங்க பேசியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் பேசியிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நம்முடைய ஹைகோர்ட்டும் பேசியிருக்கு. காரணம் குடும்ப வாழ்க்கைங்க. குடும்பத்துல அப்பா அம்மா நடந்து கொள்ளும் விதம் பிள்ளையை உருவாக்குகிறது. நீங்க எல்லா குடும்பத்திலையும் சமத்துவத்தை பற்றி பேச வேண்டும். நாம இன்னைக்கு என்ன பண்றோம்?
குடும்பத்திலயும் ஜாதி இருக்கு, பள்ளிக்கூடத்திலயும் ஜாதி இருக்கு. கயிறு கட்டிட்டு போறாங்க. செல்வம் பேசுறாரு, தூத்துக்குடியில கயிறு கட்டிட்டு பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போனாங்களா இல்லையா? வித்தியாசமான ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு கயிறு கட்டிட்டு போனாங்களா இல்லையா? ஜாதி இங்க பாருங்க, ஒரு நோய் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த நோயை தீர்ப்பதற்கான வழி என்ன என்று நாம் பதில் சொல்ல முடியும். அதனால இன்னைக்கு பல அதனால உச்ச நீதிமன்றம் வழிகாட்டு முதல்ல அந்த மாவட்ட அளவுல ஒரு கமிட்டி இருக்கணும். குடும்பத்தில் இருந்து தொடங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பல குடும்பங்களை இதை பேசப்படுவதே இல்லை. அதுக்கு அடுத்தது என்னன்னா, பெண்களை நடத்துகிற முறை. ஏதோ ஸ்டாலின் அல்லது எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்ல, இந்த சமூகத்தில் புறையோடி போயிருக்கிற ஒரு பெருங்கொடுமை. அதுல உச்ச நீதிமன்றம் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த பாவத்தை நாம் எப்பொழுது ஒழிக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். அந்த பாவத்தை ஒழிக்கணும்னா நீங்க பல மாற்றங்களை சமூகத்தில் கொண்டு வரணும். அது கல்வியில் இருந்தும் குடும்பத்தில் இருந்தும் ஜாதியே நீ ஒளிஞ்சு போனா அது போகாது. எல்லாத்துக்குமே ஆணை அமைக்கிறது இதுக்கான தீர்வா இருக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட ஆணையத்தில் முடிவு என்னவா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்ப இதுல இந்த கேள்வி வர பல சிக்கல் இருக்குங்க. நான் இல்லன்னு சொல்லுங்க. இப்ப அவரே ஜாதி ஆணவ படுகொலை இல்லைன்னு செல்வம் பேசுறாரு பிஜேபியில இருந்து. இப்ப அதுக்கு ஜவஹர் அலி தான் பதில் சொல்லணும். அப்ப இது மாதிரி இருக்கிறவங்ககிட்டே நம்ம போய் நம்ம கலந்து பேச வேண்டி இருக்குல்ல. அப்ப இது மாதிரி பல மக்களுடைய வரி பணத்தை ஏமாற்றக்கூடியதா சொல்றாங்க. வரி பணத்தை என்ன ஸ்டாலின் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரா? இந்த நாட்டு மக்களுக்காக உதவி செய்வதற்காக சட்ட சிக்கல் ஏதாவது இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக தான் ராஜஸ்தான்ல 2019 அமைக்கப்பட்டதுங்க. இதுவரையில செயல்படல. அங்க போய் செல்வத்தை கதை சொல்லுங்க. 2019 அமைக்கப்பட்ட ஆணையம் இதுவரை செயல்படவே இல்லை. அப்போ எந்த சட்ட சிக்கலும் இல்லாமல் எடுத்துக்கொள்ள போக வேண்டிய அவசியமும் இருக்கிறது என்பதற்காக தான் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால அதாவது விடுதலை சிறுத்தைகளை சாட்டிஸ்ஃபை பண்ண, சிபிஐ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு சிபிஎம் சிபிஐயும் விடுதலை சிறுத்தைகளும் இந்தியா கூட்டணி தான் இருக்காங்க. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கூட தான் வேலை செய்வாங்க. ஒரு சீட்டு 2 சீட்டு இல்ல பிரச்சனை, அது ஒரு கொள்கை பிரச்சனை. அதனால அவங்களுக்கு பயந்துகிட்டு அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ஒண்ணும் பண்ணல. இது ஒரு நல்ல விஷயம் செய்திருக்கிறார் முதலமைச்சர். அதை நம்ம பாராட்டணும். அது மட்டும் இல்லங்க, இன்னைக்கு சமூகம் எப்படி வளர்ந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு வளர்ந்துருச்சு. இப்ப பிரவீனோ நானோ இங்க பேச வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம 2 பேரும் பேசிக்கிற மாதிரி ஒரு உரையாடலையே கொண்டு வர முடியும். இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஆனா இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிற சமூகம், அமெரிக்காவில் போய் வேலை செய்யற சமூகம், நம்ம ஊர்ல நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிறவனோட சேர்ந்து இருந்தா அவனை வெட்டுறாங்க, குத்துறாங்க, கொலை பண்றாங்க. ஆனா போலீஸ், முக்கியமான உச்ச நீதிமன்றம் அந்த வழக்குகளை சொன்னது, போலீஸ் சென்சிடைசிங் த போலீஸ் போர்ஸ், அதாவது இந்த ஜாதி தவறு என்று சொல்லி அந்த போலீஸ் போர்ஸுக்கே உணர்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் போலீஸுக்கு ஜாதிய பார்வை இருக்கிறது என்பது பல வழக்குகளிலும் தெரிய வந்திருக்கிறது. சரி, ஓகே 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 நான் பேசுவோம். செல்வன் சார், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் கூட இதுக்கான தனி சட்டம் இயற்றதுக்கு முன்பாக ஆணையம் தான் அமைக்கப்பட்டது. அப்போ அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை இன்னும் செயல்படாமல் இருக்கு அப்படின் போது ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னா அது முழுமையாக ஆராய்ந்து அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த பரிந்துரைகள் கேட்டு அதுக்கான சட்டம் ஏற்றதா? நீங்க ஆணையமே அமைக்கக்கூடாது, அதுவே கண்துடைப்புன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் சார்? எல்லாத்துக்குமே 110 விதியில நீங்க பேசக்கூடிய முதலமைச்சர் சட்ட முன்வடிவை நீங்கள் இந்த சட்டமன்றத்துல தாக்கல் செய்திருக்கணும். இப்ப நீங்க ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்கீங்க. ஆணையத்தோட பைண்டிங்ஸ் எப்போ வரும்? ஆணையத்தினுடைய அறிக்கை எவ்வளவு காலத்துக்குள்ள வரும்? அதுக்கு பிறகு இந்த ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு அது எவ்வளவு காலத்துக்கு பிறகு சட்டமாகும்? நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன், பிசிஆர் ஆக்ட் இருக்கு சார். தேவேந்திர குல சமூகமே என்ன சொல்றாங்கன்னா, எங்களை பட்டியலில் இருந்து வெளியேற்றுங்கள், எங்களை நீங்க தனிச்சு அடையாளப்படுத்தாதீங்க அப்படி சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, முதலமைச்சர் அவர்கள் மாத்தியாச்சு சார், தேவேந்திர வேளாளர் மாத்தியாச்சு. மாத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த கொலை நடந்திருக்கு. நல்லா கவனிங்க. அந்த பையன் கவின் இருக்காரு, சொல்ற அதே தேவேந்திர வேளாளர் இடத்துல பிறந்த பையன் தான். பேரு ஜாதியை மாத்தி தேவேந்திர குல வேளாளர் சொன்னோன்னு அந்த ஜாதி அடையாளம் போயிருச்சா? அந்த இழிவு நிலை போயிருச்சா? மாற்ற வேண்டியது பேர் இல்ல சார், இந்த சமூக அமைப்பு. சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கு சார். நீங்க ஒண்ணு சமூகத்தை மாத்தி அமைக்க முடியாது, நான் அமைக்க முடியாது. அதுக்கு உதவியா இருங்க சார், உபத்திரம் பண்ணாதீங்க. ஒரேத்துக்கு முன்னாடி ஆணவ படுகொலை இல்லன்னு சொன்னீங்க. ஆணவ படுகொலை ஒழிப்பதற்கு சொல்றீங்க. நேரத்துல நீங்க குறிக்கிடாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அதாவது நான் ஒண்ணே ஒண்ணு கேளுங்க சார். அதாவது முதலியார் சமூகத்திலே இருக்கிற உயர்ந்த பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு மதத்திலும் பிரச்சனை இருக்கு. அதனால நீங்க இந்த ஜாதிய போர்வையை போற்றிக் கொண்டு நீங்க அரசியல் பண்றதுக்காக நீங்க பண்ணாதீங்க. 4.5 வருஷம் எங்க சார் போனீங்க? நீங்க இவ்வளவு பேசக்கூடியவர்கள் 41 பேர், 41 உயிர் பறிபோன உடனே கம்யூனிஸ்டுகள் எங்க போனாங்க?
41 உயிர் என்ன கேட்டீங்கன்னா முடிக்கிட்ட ஒரு நிமிஷம். 41 உயிர் போன உடனே ஓடி போன விஜய புடிச்சு முதலமைச்சர் கைது பண்ணிருக்கணும். அப்படி கைது பண்ணாம விட்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம டாபிக் மாதிரி போக வேண்டாம். சரி, ஓகே, நீங்க டாபிக் சார், போலீஸ் நிர்வாகம் பண்ணக்கூடிய முதலமைச்சர் ராஜினாமா செய்திருக்கணும். அதாங்க போலீஸ் போய் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினா என்ன சொல்லிருப்பீங்க? ஹோம் செக்ரட்டரி ராஜினாமா பண்ணிருக்கோம். சரி, பேசுங்க சார், பேசுங்க. ஐஏஎஸ் ஆபீசர் நீங்க முதல்ல ஆணவ படுகொலைக்கு வாங்க, அத நம்ம தனியா பேசுவோம் சார். ஓகே ஓகே, பிரதமர் ராஜினாமா பண்ணி பிரவீன் சார், மணிப்பூருக்கு சுருக்கமா பிரதமர் ராஜினாமா பண்ணிக்கணும். மணிப்பூர் நீங்க முதல்வர் எப்படி ராஜினாமா பண்ணணும்? போலீஸ் இதான் சார், போலீஸ் நிர்வாகம் சார் பெர்மிஷன் கொடுத்துட்டு சார் அந்த டாபிக் சார், இது கூட வாங்க சார். கட்சியோட தவறு சார். போலீஸ் சரி, இல்ல அதை நான் சொல்லிட்டேன், பேச வேண்டாம் சொல்லிட்டேன். சொல்லுங்க. நான் ஒண்ணு கேளுங்க. முதலமைச்சர் அவர்கள் இந்த நிர்வாகம் தமிழ்நாடு அரசு நிர்வாகத்திலே தோல்வி அடைந்திருக்கிறது. மக்கள் மத்தியிலே மிக கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. அதனால என்ன பண்றாங்கன்னா மடைமாற்றம் செய்யறதுக்காக இந்த கமிஷன் அமைக்காங்க. சரி, ஓகே ஓகே, மடைமாற்றம் செய்யறதுக்காக பண்றாங்க. ஓகே, சரி, கேளுங்க சார். பிசிஆர் ஆக்ட் ஏற்கனவே இருக்கு. சரி, ஓகே சார், ஓகே ஓகே, இருக்கு. சரி, எல்லாமே எல்லா சட்டங்களும் குஜராத் 2002ல சரி சரி, டைம் கொன்று குவித்த பொழுது ராஜினாமா செய்யாத முதலமைச்சர் இந்தியாவில் இருந்திருக்காரு. குஜராத்தோட முதலமைச்சர் ராஜினாமா செய்யல. மணிப்பூர்ல 2 பெண்களை அழைத்து கொண்டு போகும்போது, நிர்வாணமா அழைத்து கொண்டு போகும்போது யாரும் பார்க்க கூட இல்ல. சரி 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 சரி, ஓகே ரஜினி சார், ஓகே சார், செல்வன் சார் பேசும். ஓகே ஓகே, சரி, ஓகே ஓகே, ரஜினி சார் எதுக்கு ஓகே சார், செல்வன் சார் பேசும். சரி, எதுக்கு எடுத்தாலும் ஆணையம் அமைக்கிறது அப்படிங்கிறது மக்கள் பணத்தை, வரி பணத்தை வீணடிக்கிறதுக்கான நோக்கமா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட ஆணையத்துடைய முடிவுகள் என்னங்கிறது, அந்த என்னென்ன ஆணையங்கள்லாம் பட்டியலிட்டுருக்காரு அண்ணாமலை. அப்போ இன்னும் 6 மாதம் தான் இருக்கு அப்படின்னும் போது இந்த ஆணையம் அமைக்கப்பட்டு அதுக்கு பிறகு அந்த ஆணையம் முழுமையாக அது தொடர்பாக ஆய்வுலாம் பண்ணி அந்த பரிந்துரைகளை அனுப்பி அந்த பரிந்துரை அடிப்பில் சட்டம் இயற்றுறதுக்குள்ள தேர்தல் வந்துடும் அப்படிங்கிறதா நம்ம பார்க்குறோம். அப்படின்னும் போது இதுக்கு ரொம்ப காலம் கடந்த ஒரு செயலாக தானே இருக்கு. இது முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டிய ஒரு சட்டம் அப்படின்னும் போது இதுக்கு இந்த அளவுக்கு காலதாமதம், அதுக்கும் ஒரு ஆணையம் அப்படிங்கிறது அதிருப்தியா இருக்கு அப்படின்றாங்க. உடனடியாக கொண்டு வர வேண்டும் இந்த தனிச்சட்டம் என்று சொல்லக்கூடிய பாஜகவை சேர்ந்தவராக இருக்கட்டும், அதிமுகவை சேர்ந்தவராக இருக்கட்டும், 10 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டவர்கள் அதிமுகவினர்கள். ஏன் அப்போ அதை எடப்பாடி பழனிசாமி நினைத்திருந்தால் அப்போது கொண்டு வந்திருக்கலாமே. இப்போ நீங்க அவ்வளவு அர்ஜென்ட் பண்றீங்கல்ல, நீங்க உடனடியா சட்டம் ஏற்றப்பட வேண்டும். அதே மாதிரி அண்ணன் ஜவஹர் அலி என்ன சொன்னார், இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. தர்மபுரியில 2012 இளவரசனுடைய அவருடைய ஆணவ கொலைக்கு யார் காரணம்? ராமநாதபுரத்துல சுரேஷ் 2016 அதுக்கு யாரு காரணம்? இது உசிலம்பட்டியில விமலாதேவி திலீப் குமார் 2014 அதுக்கு யாரு காரணம்? சேலம் ஓமலூர்ல கோகுல்ராஜ் சுவாதி 2015 அதுக்கு யாரு காரணம்? உடுமலைப்பேட்டை சங்கர் அவருடைய ஆணவ படுகொலைக்கு 2016 யார் காரணம்? கிருஷ்ணகிரியில நந்தி சுவாதி 2018 அதுக்கு யார் காரணம்? கோவை மேட்டுப்பாளையத்துல கனகராஜ் பிரியா அவங்களுடைய தம்பதியினர்ல அன்னைக்கு கனகராஜ் கொலை செய்யப்பட்டாரு 2019 அதுக்கு யார் காரணம்? இதெல்லாம் அதிமுக ஆட்சியில நடைபெற்ற ஆணவ படுகொலைகள். இதற்கு யார் காரணம்? அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்? அன்னைக்கு 2012 இருந்து 16 வரையும் ஆண்டது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அதெல்லாம் ஜவஹர் அலி இதுக்கு யார் காரணம், இதுக்கு யார் காரணம் கேட்கிறாரு. கடந்த 10 ஆண்டுகள்ல இவ்வளவு ஆணவ படுகொலைகள் நடைபெற்றது, அதுக்கு யார் காரணம்? அதெல்லாம் அவர் மறந்துட்டாரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க நெல்லைக்கு போனாரு. நெல்லையில ஏன் திருநெல்வேலியை சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய கவின் வீட்டுக்கு ஏன் போல? கவினை பத்தி பேசி இருக்கலாமே. இந்த மாதிரி ஆணவ படுகொலை நடைபெற்று இருக்கிறது, ஏன் நீங்க இது எடுக்கலன்னு பேசி இருக்கலாமே, அவரோட வீட்டுக்கு போயிருக்கலாமே. இன்னைக்கு விஜய் அஜித்குமார் மரணத்திற்கு போராட்டம் நடத்துறாரு. ஆனா அஜித்குமார் மரணத்திற்கு காட்டிய அக்கறையை விஜய் அவர்கள் கவினுக்கு காட்ட மறுத்துட்டாரு. இதெல்லாம் ஆனா செல்வன், நீங்க மத்தவங்க டைம்ல குறிக்கிறதா நீங்க நிறுத்துங்க. அவரை துரைபாண்டியன் சொல்றீங்க, நீங்க என்னோட நேரத்தை எடுத்துக்காதீங்க. என்னோட நேரத்துல நீங்க வரீங்க, எப்ப பேசினாலும் எனக்கு குறுக்கிட்டு நான் எப்படி பேசுறேன்? பேசும் ஜவஹர் அலி சார், ஆணவ படுகொலை அப்படிங்கிறது அதிமுக ஆட்சியின் காலத்தின் போது கூட நிறைய நடந்திருக்கு அப்படிங்கிறத பட்டியலிடுறாரு. அப்போ இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய முன்னெடுப்புகள் எடுத்தாங்க. அது பெயரளவுக்கு இருக்கா, நடைமுறைக்கா அப்படின்னு தாண்டியும் நிறைய விஷயங்கள் சாதிக்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அப்படின் போது
அதிமுக ஆட்சியில் இதுக்காக என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணலையே, அங்கேயே அப்பயும் நடந்தது இல்லையா? அப்போ இது மாதிரி சட்டங்கள்லாம் அப்போ அவங்க ஏதாவது முன்னெடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு சார். நான் இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு நான் சொல்லவே வரல. ஆணவ படுகொலை அது ஜாதி ரீதியா நடக்கக்கூடிய படுகொலைகள். அதுக்கு நாங்க அதுக்கு எதற்கு சப்ப கட்டுறதுக்காண்டி நான் இங்க பேசல. அதிமுக ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம். ஆனா நான் இங்க என்ன சொல்றீங்கன்னா, இன்றைக்கு இந்த திமுக ஆட்சி காலத்துல ஆணவ படுகொலைகள் அதிகரிச்சிருக்கு. மத்த ஆட்சி காலத்து காரணம் இங்க எதுக்குன்னா, ஒரு பக்கம் ஆணவ படுகொலை தோறணும், ஒரு பக்கம் அதிகார படுகொலையும் இங்க நடந்துகிட்டு இருக்கு. நான் தான் சொன்ன ஒரு அமைச்சருடைய மகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் தனிநபரை பற்றி நாகரிகமா பேசணும். தனிநபர்களை பற்றி அவர் குடும்பத்தை பத்தி பேசத நிறுத்தணும். நான் தனிநபரை பத்தி பேச விட்டீங்கன்னா நானும் பேசுவேன். அதனால தனிநபரை பற்றி நெறியாளர். அதாவது இப்ப இரண்டாவது வேங்கை வயல் பிரச்சனை இருந்தது. வேங்கை வெயில்ல இவங்க என்ன நடவடிக்கை எடுத்து என்னத்தை கண்டுபிடிச்சு என்னத்தை இவங்க கிழிச்சு என்னத்தை தண்டனை வாங்கி கொடுத்து என்ன பண்ணி இருக்காங்கிறது இவர்கள் தலித்துக்கள் மீது வைக்கக்கூடிய அக்கறையா இல்லையான்னு தெரியும். கள்ளக்குறிச்சியில 72 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். 72 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். யாரால்னா அது திமுகவினரால். கள்ளச்சாரம் காட்சியா அந்த எம்எல்ஏவால் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் இந்த யாரு இந்த அதிகார வர்க்கத்தினால் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில கதிரவன் என்கின்ற திமுக எம்எல்ஏ தான் அவர் எஸ்பியோட சேர்ந்து ஒரு பேட்டி கொடுக்கிறார். இது கள்ளச்சாராயம் அல்ல, இது வயிறு வலியால ஏற்பட்ட மரணம் அப்படி கொடுத்தது காரணம் தான் எல்லாருமே டாக்டர் கிட்ட போகாம விட்டதன் விளைவுதான் 72 பேர் மரணம். இதெல்லாம் மறந்துடாதீங்க. நான் கேட்கிறேன் சார், இந்த அரசாங்கத்தினுடைய மக்களுடைய வரி பணத்தை எல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த இப்ப எடுத்து தூய்மை பணியாளர்கள் யாருங்க இருக்குது? தூய்மை பணியாளர் யாரு? பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். அவர்களை நசுக்கிறீங்களா? 23,000 ரூபாய் சம்பளத்தை நீங்க 16,000 ரூபாயை குறைச்சிருக்கீங்க. இதெல்லாம் ஆணவ படுகொலையில வராது. அது கணக்கெல்லாம் அதிகார படுகொலையில வராதா? மக்களுடைய வரிப்பணத்துல மக்களுடைய வரிப்பணத்தை ஏதோ பேர் சொன்னாரு. 2021 தேர்ந்தெடுக்கப்பட்டவர் செந்தில்குமார் தான் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ. இவர் கதிரவன் ஏதோ ஒரு பேர் அடிச்சுடுறாரு. கதிரவன்ற எம்எல்ஏ அங்க கிடையாது. அதிமுக எம்எல்ஏ அங்க செந்தில்குமார்ன்றது. சார் சார் இவரு மொத்தம் அங்க கள்ளக்குறிச்சியில எத்தனை எம்எல்ஏ இவருக்கு தெரியுமா தம்பிக்கு? சரி சார் நான் சொல்லி முடிச்சிடறேன் சார். மக்களுடைய வரிப்பணம் எப்படி எல்லாம் வீணாவதுங்கிறதுக்கு ஆம்ஸ்ட்ராங் வழக்குல நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு விடுச்சு. ஒரு அண்ணா நகர் பெண் குழந்தை விஷயத்துல நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு விட்டுச்சு. இப்ப கரூருக்கும் நீதிமன்றம். ஆனா இதையெல்லாம் எதிர்த்து இவர்கள் சிபிஐ விசாரணை உச்ச நீதிமன்றம் மேல்முறையீடு போறாங்களா? அதற்காக மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து அதை வாதாடக்கூடிய அரசாங்க வக்கீல் இல்ல, தனியார் வக்கீலுக்கு ஒரு சிட்டிங்ல போய் வாதாடுறதுக்கு 50 லட்சம் ரூபாய் வீதம் கொடுத்து தமிழக மக்களுடைய வரிப்பணத்தை வீணாக்கக்கூடிய இந்த அதிகாரம் திமிர் பிடித்த இந்த அரசாங்கம், இந்த ஆட்சியாளர்கள் வீட்டு போவதற்கு ஒன்னும் ரொம்ப நாள் இல்ல, 5 அமாவாசைகள் தான். அமாவாசை கணக்கெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. இவ்வளவு பேசுறாரு ஜவஹர் அலி அல்லது நம்முடைய தூத்துக்குடி செல்வம். கும்பமேளாவில செத்து போனாங்களே, அதுக்கு என்ன விசாரணை வச்சீங்க? கும்பமேளாவில செத்து போனவங்க மோரி பாலம்னு குஜராத்ல நின்றுட்டு இருக்கையில 130 பேர் செத்து போனா, அதுக்கு என்ன விசாரணை வச்சீங்க? இதே ஜட்ஜு பல தீர்ப்புகள் சொல்லியிருக்காரு. என்னன்னா, எதுக்கெடுத்தாலும் சிபிஐன்னு கேட்காதீங்க, அந்த மாநிலத்தில் இருக்கிற சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த மாநிலத்தில் இருக்கிற போலீஸ் தான், அல்லது அங்க இருக்க சட்டத்துறை தான். அதெல்லாம் விட்டுவிட்டு அங்க என்ன நடக்குதுன்னே கேட்காம நேரா சிபிஐக்கு வர தப்புன்னு சொன்ன அதே ஜட்ஜி தான் இன்னைக்கு வித்தியாசமான தீர்ப்பை சொல்லியிருக்காரு. உங்களுக்கு சொல்றேன், இப்ப நான் சொல்லிடுறேன். ஜாதி என்பது ஒரு சமூக கொடுமை. அது எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும். அதை எதிர்ப்பதற்காக உதவியாக இருப்பதுதான் இன்னைக்கு சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பரிந்துரையின்படி ஒரு ஜாதி ஆணவ படுகொலைக்கான சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 4 பேருக்கும் மிக்க நன்றி. நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.